யார் வைக்கிறாங்க? நாங்கள் வைக்கல, அவங்கள ஏற்படுத்திக்கிட்டது தான் இந்த நாடக காதல்ன்றது. இது வந்து நாடக காதல் யாருமே பண்ணக்கூடாது. எந்த சமுதாயமும் இப்போ அவங்க சமுதாயத்தை போய் ஒரு பெண்ணை ஒருத்தன் காதலிச்சு வாழ்க்கையை சீரழிச்சாலே தப்பு தான். எந்த சமுதாயத்தையும் சரி, பொம்பளை பிள்ளைகளை அவங்க பெற்றவங்க நோக்கப்படி விடுங்க. அவங்க பெற்றவங்க அந்த பிள்ளைக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க. ஒரு திருமண வாழ்க்கையை பெற்றவர்கள் அமைச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அந்த பெத்த பெண்ணுக்கு அவங்க என்ன செய்யணும் அவங்களுக்கு தெரியும். இதில் போய் யாரும் ஒரு தலையிடாதீங்க. அது யார் போய் காதலிச்சு இருந்தோம்னா அது நாடக காதலாக தான் நாங்கள் நினைப்போம். சரி, நாடக காதலுக்கு சமுதாயம் கிடையாது. பொம்பளை பிள்ளைகிட்ட போய் தப்பு பண்ணுற எவனாக இருந்தாலும் அந்த பிள்ளையை கொண்டு வந்து பெற்றவங்கள்ட்ட இருந்து அபகரித்து கொண்டு வந்து கல்யாணம் தன்னிலை அவனுக்கு தெரியாது. அவன் இன்றைக்கெலாம் ஏன் ஒரு பெற்றவங்க போய் தகப்பன் போய் பார்க்கணுன்னா அவன் எதிர்காலத்தில் வாழ வைப்பானா, கடைசி வரைக்கும் இந்த பொண்ணை காப்பாற்றுவானா, அவனுக்கு சரியான வேலை இருக்கா? இவன் எவனா ஒருத்தர் போய் காதலிச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் இந்த பிள்ளை வேலை பார்த்து அவனுக்கு கஞ்சி ஊற்றுற அளவுக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் கொண்டு போய் விடும்போது இந்த வாழ்க்கையை வந்து யாருமே பெத்த பிள்ளைகளை எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால தான் வேணாம். யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணை ஏமாற்றி காதலிச்சு கட்டாயம் கொண்டு ஒன்றும் அவசியம் இல்லையே. காதலிச்சு தான் சட்டம் இல்லையே. திருமண சட்டம் இருக்குது. திருமணம் ஒரு இந்து முறைப்படி பண்ணலாம். அவங்க பெற்றவங்க சந்தோஷப்படி ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு முறை இருக்குது. திருமணம் எல்லா பெண்ணுக்கும் பண்ணி தான் வைக்க போகிறாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதே அவசரத்துக்கு காதல்ன்றது எதுக்கு? தேவையில்லாத ஒரு விஷயம். அதை வந்து சமூக சீர்கேடாக தான் காதலே நினைக்கிறோம் நாங்கள். நீங்கள் காதலே பண்ண வேணாங்கிறீங்களா? எதுக்குன்னு கேட்குறேன். அப்படியே மீறி காதல் ஒருத்தர் தனக்கு சரியானவங்களா அவங்க பெற்றவங்கள்ட்ட போய் சொல்லட்டும். பெற்றவங்கள்ட்ட சொல்லி பெற்றவங்க விசாரிச்சு பார்த்துட்டு அது சரியான திருமணமாக இருந்தால் நடக்கட்டும். இப்போ உங்களோட பார்வையில் லவர்ஸ் டே எல்லாம் வேணாங்கிறீங்க. லவ்வர்ஸ் டே எதுக்குங்க? சீப்பான விஷயங்களை பற்றி நாங்களாம் பேசவே மாட்டோம். இது லவ்வர்ஸ் டே பற்றி நாங்களாம் இதுக்கு பேசணும். சீப்பான மட்டமான விஷயங்கள், மட்டமான ஒரு இதை பற்றிலாம் நாங்கள் பேச விரும்ப மாட்டோம். சார், காதலுங்கிறது ஒரு இயற்கையானது. சினிமாவில் கூட காதல் இருக்குல்ல. காதல் இயற்கையானதெல்லாம் நம்ம ஒரு சினிமாவில் மட்டும் காதல் வச்சுக்கிறீங்களா? காதல் ஒருத்தருக்கு இவங்க தானே தேர்ந்தெடுக்கிறாங்க, மனசுல பண்றாங்க. அது வந்து முறைப்படி அவங்க பெற்றவங்களோட சம்மதத்தோடு நடக்கிறது. நான் வேணாம் தான் சொல்லலையே. அதையும் தடுக்க முடியாது. எல்லாம் அந்த காலத்திலேயே காதல் இருந்து கதைகள்லேயே படிக்கிறோம். சௌத்ரி சார் வந்து சினிமாவில் மட்டும் காதல்